ஹாய். இப்போ தான் நான் யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு 3 to 4 மந்த்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தேன். ஸோ ஐஎல்ஸ் முடித்து அப்புறம் விசாக்கு ஸ்லாட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2-3 அட்டம்ப்ட் அடித்து குட்டிக்காரன் போட்டு பல்ட்டி அடித்து அப்புறம் ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆகுது. வந்து 3 to 4 மந்த்ஸ் தானே ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஒரு செமஸ்டரே முடிய போகுது. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் முடிய போகுது. ரொம்ப நாளாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லணும். லைக் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி வந்தது அது. ஸோ நிறைய இருக்குது. ஐஎல்ஸில் ஆரம்பித்து வீசா ஸ்லாட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமாக பாடுபடணும். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும். அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அதில் பாஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டிஸில் இருந்த செமஸ்டர் மார்க் லிஸ்ட்லாம் அப்படியே விட்டாச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செமஸ்டர் மார்க் லிஸ்ட் கண்டிப்பாக வேணும். நம்ம வச்சுருந்த அரியர்லாம் வேறு இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தனி மார்க் லிஸ்ட் வரும் நீங்கள் கடைசியாக வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அப்புறம் கொரியரில் அனுப்புவாங்க. அப்புறம் ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்று சைன் பண்ணி ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்லாம் பண்ணணும். அப்புறம் மெயினாக வீசா இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். சில பேருக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், சில பேருக்கு அது முடியாது. அது ஏன்னு தெரியாது. இது இட்ஸ் ஆல் அபவுட் தி ஆஃபீஸர்ஸ் தான். நான் இங்கே பார்க்குற வரைக்கும் நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் நிறைய யூனிவர்சிட்டியில் வர்றதில்ல. ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நிறைய வருவாங்க. அவங்களாம் நிறைய முயற்சி பண்ணுறாங்க, நிறைய வர்றாங்க. நம்ம இதுலேருந்து நிறைய பேர் வரதில்லை. லிட்ரலி நான் சொல்கிறேன், நான் இருந்த இந்த 3-4 மந்த்ஸ் பேட்சில் யாரையுமே பார்க்கல. பியூர் தமிழ் சொல்கிறேன் நான். சம் தெலுங்கு பீப்புள் தமிழ் பேசுவாங்க. லைக் இந்த குண்டூர், நெல்லூர் அவங்கெல்லாம் வந்து நல்லா பேசுவாங்க. நிறைய பேர் சென்னையில் படித்தவங்க இருக்காங்க. தஞ்சாவூர் சாஸ்திராவில் படித்தவங்க 2 பேர் பார்த்தேன். சென்னையில் வந்து நம்ம பாரத் யூனிவர்சிட்டியில் படித்த ஒருத்தனை பார்த்தேன். சவிதாவில் படித்த ஒருத்தனை பார்த்தேன். அவங்களாம் தமிழ் பேசுவாங்க. பட் பியூராக தமிழ் வந்து ரேரு தான். ஒரு செமஸ்டருக்கும் ஒருத்தர் வருவாங்க. போன செமஸ்டருக்கு ஒருத்தவங்க வருவாங்க, இந்த செமஸ்டருக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அது என்னன்னே தெரில. ஸோ நிறைய நம்ம அட்டன் பண்ணணும். அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அது. எனக்கே கிடைக்கிது. நான்லாம் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரு, சும்மா என்னத்தையோ ஒன்றத்தை படிச்சுட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணலாம். நிறைய காலேஜ் இருக்குது. இது நான் வந்தது ஒரு மீடியம் ஸ்கேல் டு ஸ்மால் டு மீடியம். அது பேசிகிட்டே இருக்கிறப்ப ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. நீ ஒரு கலசடை குறுக்க வருவேன்ற மாதிரி. அதான் மீடியம் ஸ்கேல் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு 70-80 இயர்ஸ் ஊரில் இருக்கிறது. இங்கே கவுண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில. சிட்டியும் இருக்குது, கவுண்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை அது டவுனாக இருக்கும் போல். சிட்டிக்கும் டவுனுக்கும் இடையில உள்ளது கவுண்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன கவுண்டி, சின்ன ஊர். ஆனால் 70-80 இயர்ஸ் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான் அது. ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். 24 hours கேம்பஸ். இது 24 ஹவர்ஸ்லாம் நம்ம காலேஜில் ஸ்பெண்டே பண்ணது இல்லையே. படிக்கிற காலத்தில் ஒழுங்காக அங்கேயே படிச்சிருந்தா இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி. முதல்ல நம்ம அட்டம்ப்ட் பண்ணால் தான் ஏதாவது ஒன்று கிடைக்கும். நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஊர்லேயே ஒரு இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்குன்னா நிறைய அக்செப்டன்ஸ் வர யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கணும். இங்கே இருக்கிற வெப்சைட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன டிகிரி அது, அப்புறம் அந்த கோர்ஸ் எத்தனை நாள் கோர்ஸு, அந்த கோர்ஸுக்கு ஏதாவது ப்ரீ ரெக்குயர்மெண்ட் இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ராமினன்ஸு, டிகிரி படிச்சிருக்கணும், 4 இயர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும், 3+1 அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த டீட்டெயிலெலாம் அந்த சைட்லேயே போட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் கன்சல்டன்சி மூலியமாக தான் பண்ணணும்லாம் கிடையாது. சும்மா நம்ம உட்காந்துருக்கிறப்பவே கம்ப்யூட்டரில் வந்துட்டு அதுக்கு என்ன வெப்சைட் இருக்குதுன்னு தெரில, லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எனக்கு தெரில. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் பேரை போட்டு அதை சர்ச் பண்ணி போட்டிங்கன்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் அங்கே பாடம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் பேப்பர்லேயே போட்டிருப்பாங்க. இந்த செமஸ்டர் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க, அடுத்த செமஸ்டர் அந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னு சாம்பிள் ப்ரோக்ராமிங்லாம் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து நமக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே முடிச்சிடலாம். எதுக்கும் கேரண்டி கிடையாது, நம்ம தான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீயாக இருக்குது. எல்லோரும் வர்றாங்க. நம்ம இதுலேருந்து நிறைய பேர் வர்றதில்ல. ஏன்னு எனக்கு தெரில. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வர்றது, கொஞ்ச நாள் இருக்கிறது. அது முக்கியமாக அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன், யார் ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு. யார்
வர ஃபீஸ் கையில் காசு வச்சுட்டு வர்ற எல்லாருமே வந்துட்டு பேங்க் லோனு தான். முதல்ல நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த முதல்ல எல்லாருமே வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பே நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்ன வரைக்கும் முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா, அவன் நமக்கு பேங்க்கில் லோன் தருவான். டேய், உன்கிட்ட முதல்ல அக்செப்டன்ஸ் இருக்கா? உன்னை எத்தனை காலேஜ் அக்செப்ட் பண்ணிச்சு? அக்செப்டன்ஸ் லெட்டர் வச்சுருக்கிறியா? அக்செப்டன்ஸ் லெட்டர் வச்சுருந்தா நீ அடுத்து அந்த அமௌண்ட்டை பற்றி யோசி, அவுட்கம்மை பற்றி யோசிக்கலாம். முதல்ல அக்செப்டன்ஸ் லெட்ரு வாங்குங்க. அக்செப்டன்ஸ் லெட்ரு வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்க்குறேன். ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்து வாங்குறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு $40 கேட்பாங்க. 35, 40 to 50 வச்சுக்கோங்க. இன்றைய தேதியில் வந்துட்டு ஒரு $3400, $500, $4000 வரும். நீங்களும் ஒரு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியோ இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்கிட்ட சொல்லியோ அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்க, இவ்வளோ நாள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்கியே அப்படின்னு. நீ கேட்கவே இல்லைன்றுவாங்க கடைசியில். ஏதாவது சும்மா ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள், அதுதான் ஒரு விஷயம், நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸ்லலாம் வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே, அதாவது ஒரு பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் கேட்பாங்களே, எதுக்குள்ளே போனாலும் ஒரு இமெயில் அட்ரஸ் கூட லாகின் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைன் அப் பண்ணணும். மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் சைன் அப் பண்ணி சர்ஃப் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு 1 வீக்குக்கு அப்புறம் மெயில் வரும். என்ன மெயில் வரும்னா, மாதிரி நீங்கள் வந்து வாங்க, நாங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வேவர் தர்றோம் அப்படின்றாங்க. அப்படின்னா நான் $40, $50 நீங்கள் கட்ட தேவையில்லை. சும்மாவே அப்ளிகேஷன் ஃபீ திரும்ப பேசுகிறேன்ற மாதிரி நம்ம ஐஓவில் மறுபடியும் ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சு. 32 ஜிபிக்கு அவ்வளோதானே வரும் அப்படின்னு அது திருப்பி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி வேவரை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு துட்டு கொடுத்து டாப் சர்ச்சில் நிறையா வச்சுருப்பான். அப்படி போக வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறீங்க, சிவில் முடிச்சிருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சும்மா மாஸ்டர்ஸ் இன் சிவில், மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர்ஸ் இன் மெக்கானிக்கல் கோர்சஸ் அவைலபிள் இன் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு போடுங்க, நிறைய வெப்சைட் வரும். இன்டேக் வந்து ஜான்வரி இன்டேக்கு அண்டு செப்டம்பர் இன்டேக். செப்டம்பர்ன்றது ஆகஸ்ட். 2 இன்டேக்கு தான் யூஎஸில். கனடாலெலாம் 3 இன்டேக்குன்னு நினைக்கிறேன். நான் கனடாக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன், அது நடக்கலை. செப்டம்பர் மீன்ஸ் நீங்கள் ஆகஸ்ட்டில் இங்கே இருக்கணும். இப்போவே ஏப்ரல் ஆகிடுச்சு. மே, ஜூன், ஜூலை 3 மந்த்ஸுன்றது கொஞ்சம் டஃப்பான மல்டிபிள் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளிகேஷன் போடுங்க. அதுலேருந்து ஒரு 3-4 யூனிவர்சிட்டிஸில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 அக்செப்டன்ஸ் வரும். அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்த ஸ்டேட்டுக்கு போக போகிறேன், எந்த சிட்டிக்கு போக போகிறேன், அங்கே லிவிங் காஸ்ட் எவ்வளவு, அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸு ஜாலியாக நீங்கள் பாட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம், சினிமாவில் பார்க்குற மாதிரி. இந்த கௌதம் மேனன் பண்ணி வச்ச வேலை தான். அமெரிக்கா வேலை செய்ய போல், படிக்க போல், என் காதலுக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார் ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே பேன் பண்ணால் சான் ஃப்ரான்சிஸ்கோ பிரிட்ஜிலேருந்து இறங்கி கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சமீரா ரெட்டி படிக்கிற காலேஜெலாம் காட்டுவாங்க. சிமிலராக அப்படி தான் இருக்கும் விசா இன்டர்வியூவில். ஆனால் அவர் சூர்யா சார் சொல்கிற மாதிரி நான் ஒரு மீமில் கூட பார்த்தேன், சூர்யா சொல்கிற மாதிரி சொன்னேன்னா தான் வெளில ஜாவு அப்படின்ட்டுருவாங்க. இந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர், ஏகப்பட்ட ப்ரொசீஜர் வச்சுருப்பானுங்க. இந்த விசா ஸ்லாட்டு வந்து கிடைக்கிறதே பெரிய பாடாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். அது ஸ்டூடெண்ட்ஸுக்குன்றது F1 விசா தான். அது F1 டைப், நிறைய டைப் இருக்குது. H1B கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து F1. ஸோ இதுக்கு வந்து F1 J1ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு முக்கால்வாசிக்கு இந்த மாஸ்டர்ஸ்க்கு F1 தான். ஸோ மேபி இப்போ இந்த பேஸில் நிறைய பேர் வந்து இந்த மந்த்ஸில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, விசாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. கன்சல்டன்சியில் கொடுத்து பண்ணாலும் சரி, நீங்களே ஸ்லாட் புக் பண்ணாலும் சரி. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, போன வருஷம் மேலேருந்து கரெக்டாக போன வருஷம் அடுத்த மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நான் வந்து அந்த யூஎஸ் விசா ஷெட்யூலிங் சைட்டிலே தான் கிடப்பேன் நான். ஏன்னா நான் 2-3 அட்டம்ப்ட் பண்ணேன், 3ஆவது அட்டம்ப்டில் தான் கிடச்சிச்சு. காரணம் நம்ம தற்குறின்றது இல்லை, ஆஃபீஸர்ஸ் வந்து வெவ்வேறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது இப்போ நான் சொல்கிறது பொதுவான விஷயம். ஒருவேளை நிறைய பேர் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வச்சுட்டு விசா இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிங்கன்னா, நான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து எனக்கு என்ன நடந்தது 3rd அட்டம்ப்ட் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அதெல்லாம். நான் அப்புறமா வந்துட்டு என்னென்ன விசா கொஸ்டின்ஸ் என்னென்ன அட்டம்ப்டில் எந்தெந்த லொக்கேஷனில் நடந்ததுன்னு நான் வந்து அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஜென்ரலாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இன்ட்ரொடக்ஷனே இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்ன்ற மாதிரி. ஓகே, பாய்.